நம்ம இந்தியா ஆல்ரெடி 2 மேட்ச வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மேட்சே வின் பண்ணி சீரிஸ வின் பண்ணிருவாங்களா? இல்ல இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து கம்பேக் குடுக்க போறாங்களா? இப்படி வந்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து 3 T20 மேட்ச் வந்து கவுஹாத்தில வந்து நடக்க போகுது. இன்னைக்கு மேட்ச் நம்ம இந்தியா வின் பண்ணோம் அப்படின்னா, டாஸ் வின் பண்ணி போன தடவ மாரி பவுலிங் சூஸ் பண்றதுதாங்க நல்லது. ஏன்னா, இந்த கவுஹாத்தி பிட்ச பொறுத்தவரைக்கும் எப்பயுமே கொஞ்சம் பேட்டிங்க்கு சாதகமா தான் வந்து இருக்கும். அதே சமயத்துல இங்க டியூ ஃபேக்டரும் அதிகமா வந்திருக்கிறனால, நம்ம டாஸ வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்றதாங்க நல்லது. நம்ம இந்தியா இந்த மேட்ச வின் பண்ணோம் அப்படின்னா, நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாவது நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து 200 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிரணும். ஏன்னா கண்டிப்பா 200 ரன்னுக்குள்ள இந்த பிட்ச்ல அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேட்ச வின் பண்றது ரொம்ப கஷ்டம். நியூசிலாந்தோட பவுலிங் வேற எந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னு தெரியும். அதனால எப்படியாவது அவங்கள 200 ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஈஸியா அந்த டார்கெட்ட சேஸ் பண்ணிட்டு நம்ம வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேள நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேட்டிங்ல அதிரடி காட்டி ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, எப்படியாவது 220 ரன்னுக்கு மேல வந்து எடுத்துடணுங்க. அந்த மாரி எடுத்துட்டோம் அப்டின்னா, ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கோர வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிரலாம். இந்த மாரி நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க அப்டின்னா வின் பண்ணிரலாம். இல்லன்னா கொஞ்சம் கஷ்டமா வந்து போயிரும். சரி இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, இன்னைக்கு டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? அத சொல்லுங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கலாம். போன மேட்ச்ல வந்து டீம்ல 2 சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு. அக்சர் பட்டேலுக்கு இன்ஜுரினால குல்தீப் யாதவ் வந்து டீம்ல வந்திருந்தாரு. இன்னைக்கும் குல்தீப் யாதவ் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா வந்திருக்கு. மேபி அக்சர் பட்டேல் வந்து ஃபுல்லா ரெடியா இருந்தாரு அப்டின்னா, அவர் வந்து இன்னைக்கு மேட்ச்ல களமிறங்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் போன மேட்ச்ல வந்து பும்ராவுக்கு ரெஸ்ட் குடுத்திருந்தாங்க. பும்ராவுக்கு பதிலா ஹர்ஷித் ராணா உள்ள வந்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல பும்ரா விளையாடுறதுக்கான சான்சஸ் அதிகமா வந்திருக்குங்க. ஏன்னா இந்த மேட்ச் சீரிஸ் வின் பண்றதுக்கான முக்கியமான மேட்ச் அப்படின்றனால, இன்னைக்கு பும்ராவ விளையாட வச்சுட்டு கூட அடுத்த 2 மேட்ச்ல வந்து பும்ராவுக்கு வந்து ரெஸ்ட் குடுக்கலாம். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு மேட்ச் யாருக்கு முக்கியமோ இல்லையோ, சஞ்சு சாம்சனுக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்ப திலக் வர்மா இன்ஜூரில இருக்கிறனால டீம்ல வந்து சஞ்சு சாம்சனுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. இசான் கிசானுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. மேபி அடுத்தடுத்த மேட்ச்ல திலக் வர்மா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பிளேயிங் 11 செட் பண்றது ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும். ஏன்னா 2 மேட்ச்லயும் சஞ்சு சாம்சன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கவே இல்ல. ஆனா போன மேட்ச்ல இசான் கிசான் வந்து மாஸ் காட்டிட்டாரு. இன்னைக்கு மேட்ச்ல சஞ்சு சாம்சன் சொதப்புனாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை திலக் வர்மா டீமுக்குள்ள வந்துட்டாரு அப்டின்னா, இசான் கிசான வந்து ஓப்பனிங்ல களமிறக்கிட்டு, ஒன் டவுனா வந்து திலக் வர்மா வந்து களமிறக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாரு அப்டின்னா, திரும்ப திரும்ப அவருக்கு வந்து வாய்ப்பு குடுப்பாங்க. அதனால இன்னைக்கு மேட்ச்ல சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்க போறாரா? இல்ல இசான் கிசான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்க போறாரா? அப்படின்றத பொறுத்து தான், அவங்களுக்கு அடுத்து டீம்ல இடம் கிடைக்குமா? இல்லையா? அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஓவராலா நம்ம இந்தியாவோட பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, நல்ல ஒரு பேலன்ஸா தான் வந்திருக்கு. போன மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வந்துட்டாரு. சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இல்லாதது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப சூரியகுமார் யாதவும் அதே மாரி இன்னிங்ஸ குடுத்தாரு அப்படின்னா, எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா நியூசிலாந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. எப்படியோ பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துடுறாங்க. ஆனா பவுலிங்ல வந்து பயங்கரமா திணறாங்க. நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ வந்து அவங்கனால வந்து கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது. முழுக்க முழுக்க ஸ்பின்னர்ஸையே நம்பி இருக்கிற மாரி வந்திருக்கு. அதனால இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து வின் பண்ணோம் அப்படின்னா, பவுலிங்ல நல்ல ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ குடுத்தா மட்டும் தான் வின் பண்ண முடியும். இல்லைன்னா வழக்கம் போல இந்தியா மேட்ச வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மேட்ச் நம்ம இந்தியாவுக்கு முக்கியமோ இல்லையோ, நியூசிலாந்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மேட்ச வின் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கே நம்ம சீரிஸ வின் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் என்னதான் நியூசிலாந்து 2 மேட்ச் ஜெயிச்சாலும், ஒரு பிரயோஜனம் இல்லாத வெற்றியா தான் வந்து இருக்கும். அதனால இன்னைக்கு நியூசிலாந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்படியாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இன்னைக்கு ஜெயிக்கணும். அப்பதான் இந்த சீரிஸ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் அப்படின்னு, இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பாப்பாங்க. இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ச்ல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.